நமக்கு வந்து பிரச்சனை, கடன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து எப்படி வரப்போறோம், எப்படி மீள போறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே நம்ம என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதுதான் எனர்ஜி. அதை வெளிப்படுத்தினா நமக்கு ரிசல்ட் ஏதாவது வருமானா, ரிசல்ட் வந்து இதை விட மோசமா தான் போகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நம்ம அதிகமா நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. எப்படி அப்படின்னா, இப்போ இப்போ ரியல் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, மணி ஸ்கார்சிட்டி, ஜாப் இல்ல, ஏர்ன் பண்றதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல. பட் இப்படி இருக்கும்போது இதை பத்தி, இயலாமையை பத்தியோ இந்த அபண்டன்ஸ் இல்லாம ஒரு ஸ்கார்சிட்டியை பத்தியே நம்ம நினைக்கும் போது நம்ம எதை வெளிப்படுத்துறோமோ அதுக்கேற்ற அந்த எனர்ஜி தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஓகே. அப்போ இதை வந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் சொல்ற விஷயம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வெளியே வந்துடலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் டஃப் தான். என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஏமாத்தணும். யாரை ஏமாத்தணும்? உங்களுடைய சப்கான்சியஸ் வந்து ஏமாத்தணும். அதை ஆக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமோ 6 மாசமோ நீங்க இந்த மாதிரி யோசித்து 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 உங்க சப்கான்சியஸ்ல அந்த மாதிரி பேட்டர்ன் உருவாயிடுச்சு. இந்த சப்கான்சியஸ் வந்து என்ன பண்ணும், அந்த பேட்டர்னை விட்டு வெளியே வராது. அது எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன். அது வெளியே வராது, அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை நம்ம பழக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்ல, கையில பைசாவே இல்ல. இப்ப திடீர்னு உங்களுக்கு எவ்வளவு பைசா வேணும் எதிர்பார்க்கறீங்க? மாசம் உங்களுக்கு ஒரு ஏர்னிங் மாதிரி வரணும்னா இதுக்கு முன்னாடி என்ன ஏர்ன் பண்ணீங்க, இப்ப என்ன ஏர்னிங் வேணும் எதிர்பார்க்கறீங்க? 25,000 வந்தது. எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 40,000 to 50,000 வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 50,000 rupees வந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ ஆமா. உங்களுக்கு 50,000 rupees வந்துடுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்கிற ஓகே, மாதிரி. சரி. என்னுடைய டே டு டே கமிட்மெண்ட்டும் சரியா இருக்கும், ப்ரெஷர் ஓகே. இல்லாம போகும். இப்போ இது இது இப்போ இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றீங்க, ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு பையில இப்போ கையில பணம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா ஒரு 50,000 மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு ஒரு 50,000 ஏர்னிங் வருது அப்படின்னா ஓகே. நீங்க சந்தோஷமாயிடுவீங்களா? சந்தோஷம்னா ஓகே, பரவாயில்ல, இந்த இந்த மந்த்துக்கு தேவையான கமிட்மெண்ட் ஓகே அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே. அதாவது நமக்கு இப்போ ஏற்கனவே இயலாது, வராது, முடியல, கல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். ஓகே. இப்போதைக்கு நம்ம ப்ரொடக்டிவா நம்ம எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னா, 50,000 ரூபாய் உங்க கையில வந்துட்டா அந்த 50,000 வச்சு பிரசன்ட் மந்த் கமிட்மெண்ட்டை, அந்த மந்த் ஆன் மந்த் கமிட்மெண்ட்டை நீங்க முடிக்கிறீங்க. யூ ஆர் ஃபீலிங் ஹாப்பி. அவ்வளவுதான். இத ஆமா. வந்து நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும்னா நினைக்கணும். ஓகே. இதை தொடர்ந்து இது நினைக்கணும் நினைக்கிறேங்க. தொடர்ந்து நினைக்கணும் அப்படின்னா, எந்த டைம் எல்லாம் உங்களுக்கு ஸ்கேர்சிட்டியை பத்தி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீங்க அதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த தாட் நீங்க கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு டிவில நீங்க ஒரு பாட்டு பாக்குறீங்க. ம். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற பாட்டுக்கு டியூன் சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் சேனல்ல. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க ம். சூழ்நிலையை மாத்தக்கூடிய கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. எப்படி டிவி ரிமோட் உங்க கையில இருக்கோ அந்த மாதிரி உங்க எண்ணங்களை மாத்தணும். எண்ணங்களை நீங்க மாத்தனா மாறிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற வழி இல்ல. சரி, இது எப்படி பண்ணா ஒர்க் ஆகுமா அப்படின்னா, நான் சொல்றத இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு 24 நிமிஷம் பல்ல கடிச்சு செஞ்சு பாருங்க. என்ன 24 பண்ணணும் நிமிஷம். அப்படின்னா 24 மணி நேரம். ஓகே. அதுக்காக அப்படியே இப்போ இதுல இருக்குன்னு சொல்லல. நீங்க இந்த நினைப்பிலே இருக்கணும். அந்த நினைப்பிலேயே இருங்க. 50,000 ரூபாய் பணம் வந்துடுச்சு, அந்த பணத்தை வச்சு நான் முடிச்சிட்டேன், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். அந்த ஃபீலிங்கே பண்ணுங்க. டக்குன்னு இன்னொரு ஃபீலிங் என்ன பண்ணும், கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும், இப்ப கையில பணமே இல்ல, அந்த ஆள் தான் ஏதோ 50,000 வந்த மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்றான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ இப்ப இது இப்படி எப்படி எனக்கு எங்க சோர்ஸே கிடையாது, எப்படி 50,000 வரும் அப்படின்னு இந்த கான்சியஸ் மைண்ட் நம்மள கேள்வி கேட்குமா? கேட்காதான்? கண்டிப்பா கேட்கும். கண்டிப்பா கேட்கும். உடனே இந்த சப்கான்சியஸ் என்ன பண்ணுமா,
ஆமா ஆமா, அவர் சொன்னா அவருக்கு புரியல. அவர் இப்ப போய் 50,000க்கு எங்க போக முடியும்? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நான் எங்க போறது அதெல்லாம்? அதெல்லாம் வராது. எனக்கு ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். இப்ப போய் என்ன திடீர்னு மாத்த சொன்னா நான் எப்படி மாத்த முடியும்? அப்போ கான்சியஸ் மைண்ட் வந்து உங்களை காசியஸா பண்ணிட்டே இருக்கும். அது எப்படி முடியும்? சோர்ஸே கிடையாது. கரஸ்பாண்டன்ஸ், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது மூலமா கன்சல்டிங் ஃபீஸ் வந்தது. வேற வேற வேலை பண்ணியிருந்தேன். அது மூலமா பணம் வந்தது. இப்ப அதுக்கு எந்த ஒரு சோர்ஸும், மணி சோர்ஸே இல்லாம அது எப்படி வரும் அப்படின்னு கான்சியஸா இந்த ஃப்ரண்ட் லோபு பகுத்தறிவா அது 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 அதோட பிட்ட போடும். இந்த ஓகே. சப்கான்சியஸ் அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்து ஊதும். என்ன ஒத்து ஊதும் அப்படின்னா, ஆமா ஆமா இப்ப போய் திடீர்னு இப்ப பண்ணா எங்க போறது அதெல்லாம், அப்படி இது ஏன்னா இது சௌகரியமா இருந்துருச்சு. அப்போ நம்மள கான்சியஸா வச்சுக்கிறது கான்சியஸ் மூளை, நம்மள வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கிறது சப்கான்சியஸ் மூளை. அப்ப இது ரெண்டுத்தையும் சமாளிச்சு நம்ம வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நடிங்க பாஸ். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும்? உங்ககிட்ட பணம் இருந்தா எப்படி இருக்குன்னு அது நடிக்கணும். எப்போ கண்ணை மூடினாலும் நீங்க என்ன, இப்போ நீங்க நம்ம இருக்கிறது எந்த உலகம் அப்படின்னா 3D வேர்ல்டு, அதாவது தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்டு. இந்த யூனிவர்ஸ், இந்த ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சயின்டிஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்கு, மல்டிபிள் யூனிவர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஏழுமலை இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஏழுமலை இருக்காரு. இதே மாதிரி நிறைய ஏழுமலைங்க அந்தந்த பிரபஞ்சத்துல இருக்காங்க. இங்க இருக்கிற ஏழுமலை இப்போ ஜாப்லெஸ், சேம்லெஸ், இது மாதிரி என்ன ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருக்கிற ஏழுமலை இந்த உலகத்துல. ஆனா இன்னொரு யூனிவர்ஸ்ல அந்த ஏழுமலை எப்படி இருக்காருன்னா பயங்கரமான ஒரு கோட்டீஸ்வரன், எக்கச்சக்கமா பணம் புழங்குது. அப்ப அந்த அளவுக்கு இப்ப பயங்கரமான ஒரு இதுவா இருக்காரு. இப்போ இந்த உலகத்துலதான் நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா அது உடனே எல்லாம் முடியாது. இதெல்லாம் யாரு கிரியேட் பண்ணதுன்னா நம்மளோட முன்னோர்கள் கிரியேட் பண்ணது. நம்ம மைண்ட்ல என்ன டேட்டா இருக்கு அப்படின்னா மத்தவங்க கொடுத்த டேட்டா வச்சு தான் இருக்கு. இந்த உலகத்துலதான் இந்த மாதிரிலாம் சட்டம் மெதுவா தான் வர முடியும். டக்குன்னு எல்லாம் பணக்காரன் முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். ஆனா, மத்த யூனிவர்ஸ்ல எப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் ஒரே சேர்த்துக்கிட்டது. ஓகேவா? ஓகே சார். இந்த யூனிவர்ஸ்ல தான் அது எப்படி. ஆனா இன்னொரு யூனிவர்ஸ்ல அப்படி கிடையாது. அது வித்தியாசமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணும், அதை அப்படியே காப்பி கேட் பண்ணும். இப்போ உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டுல, உங்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுல, உங்க ஆறாவில் என்ன ஃப்ரீக்குவன்சிக்கோ அதுதான் அட்ராக்ட் பண்ணும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஏழுமலை எப்படி இருப்பான்றது பாத்தீங்களோ அவருடைய ஃப்ரீக்குவன்சிய நீங்க காப்பி கேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துட்டா நீங்க எப்படி இருப்பீங்க? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அது நமக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு இரும்பு துண்டு இருக்கு, காந்தம். நீங்க சின்ன வயசுல கூட பண்ணிருப்பீங்க. ஒரு காந்தம் வச்சிருக்கீங்க. அந்த காந்தத்தை இன்னொரு இரும்புல தேய் 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 தேய்ச்சிங்கன்னா அந்த இரும்பு காந்தமாவது ஆகலையா? ஆமா, அப்புறம் அந்த இரும்பு எடுத்து போய் இன்னொரு இரும்புல வைக்கும்போது அது கொஞ்சமாவது பிடிக்குதா பிடிக்கலையா? கண்டிப்பா ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும். அப்போ வேற்று உலகத்துல இருக்கிற ஏழுமலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட ம், இருந்து கொஞ்சமாவது எடுத்து இங்க உரசிங்கன்னா அட 1 கோடியாவது வருமா வராதா? வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே எனர்ஜி தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்துல தான் நம்ம உடுத்த உடனே மேலெல்லாம் வர முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஹார்ட் ஒர்க் பண்ணா தோத்தம் போவோம், ஜெயிக்க மாட்டோம். அப்போ அது ஒண்ணும் உண்மைதான் சார். அதுக்கு உண்டான அந்த விஷயங்களை, அந்த எனர்ஜிய நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை பத்தி நீங்க தொடர்ந்து விசுவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுல அந்த ஃப்ரீக்குவன்சி எம்பேடட் ஆனதால இது என்ன பண்ணுன்னா பிரபஞ்சத்துக்கு இந்த சிக்னல், ஏன்னா உங்க உடம்பு வந்து செல்போன் மாதிரி அது சிக்னலை பிராட்காஸ்ட் பண்ணும். அப்படி சிக்னலை பிராட்காஸ்ட் பண்ணும்போது அந்த சிக்னல் தான் வெளியே போகும். அப்படி போகும்போது பிரபஞ்சம் என்ன பண்ணும், அந்த சிக்னலுக்கு தான் அது எதை பதில் சொல்லும். அப்போ உங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துற சிக்னல் அபேண்டன்ஸா இருக்கும்போது அந்த அபேண்டன்ஸ் சம்பந்தப்பட்ட
விஷயங்களை பிரபஞ்சம் என்ன பண்ணுனா ஆப்பர்ச்சுனிட்டியை உன் கண்ணு முன்னாடி காட்டும். இதுக்கு முன்னாடி ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி உன் கண்ணுக்கே தெரியாது. ஆமா. ஆனா இப்போ நான் சொன்னதை செய்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆப்பர்ச்சுனிட்டி உன் கண்ணுக்கு காட்டும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே உடனே உங்க கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லும். சப்கான்சியஸ் என்ன பண்ணும், வேணாம் வேணாம் முடியாதுன்னு சொல்லுவோம். நீங்க வலுக்கட்டாயமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அதை நீங்க பண்ணிட்டு இப்படியே நீங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் உங்களுக்கு என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு அது வசியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரீமான லைஃப் என்னவோ அந்த லைஃபை நீங்க அச்சீவ் பண்ணணும். இது எவ்வளவு நாள்ல நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இது 24 மணி நேரம் நடக்கலாம், 3 நாள்ல நடக்கலாம், 7 நாள்ல நடக்கலாம், 14 நாள் நடக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 21 நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை சரிங்க சார். தவிர வேற மந்திரம் வேற மாயம் எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் நான் சொல்றது எல்லாமே குவாண்டம் பிசிக்ஸ் சயின்ஸ் அடிப்படையில தான் நான் சொல்றேன். எல்லாமே என்ன உணர்வுகளுக்கு தான். இதை நீங்க கடைபிடிச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருங்க. அவ்வளவுதாங்க. ஓகே சோ சார். ஏன்னா அப்போ ஒரு கேட்கலாமா சார்? சொல்லுங்க. இப்போ ஒரு கடங்கார் வந்து கேட்குறாங்க போது நம்ம மைண்டு டக்குன்னு அப்படியே டைவர்ட் ஆயிடுது இல்லை, நெகட்டிவ் ஆயிடுது இல்லை, என்னடா நம்மகிட்ட பணம் இல்லை அந்த டைம் வந்து கேட்குறாங்க, சண்டை போடுறாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம நெகட்டிவா பின்னிக்கு வரோமே. சரி, இப்போ உங்களுக்கு இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு கோடி கணக்குல பணம் வரப்போகுது அப்படின்னா நீங்க என்ன ம். அப்படி நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கொஞ்சம் கடன்காரன் லக்ஸரியா வராங்க, ஃபீல் பண்ணும். இல்ல ம். கடன்காரன் வரலாங்க, உங்களை கேட்கலாம், உங்களை வந்து கொடுக்கலன்னு சொல்லி இது பண்ணலாம். அந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண அவர்கிட்ட என்னன்னு போய் சொல்லுவீங்க? கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன், வருதுங்க தரேங்க அப்படின்னு. அந்த உணர்வை வெளிப்படுத்துங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அது கட்ஸ் வேணும். ஓகே. இப்போ இப்போதைக்கு அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். இதையே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அது ம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பயமோ ஒரு இதுவோ என்ன ஆயிடுமோ அந்த பயமான எண்ணங்களை நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. ம். இதையே நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே சார். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து பண்ணுங்க. 24 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணுங்க, யூடியூப்ல போயிட்டு சப்ளினிமல் அப்படின்னு ஒரு ஆடியோ இருக்கும். ஏதாவது ஒரு ஆடியோ எடுத்துங்க. அதுல நீங்களே போய் யூடியூப்ல மணி மேக்னெட் சப்ளினிமல் ஆடியோ அப்படின்னு எடுத்துங்க. அது அது சப்ளிமெண்ட். என்ன சப்ளிமினல் இருக்கும். ஓகே ஓகே சார். சப்ளிமி சப்ளிமினல் ஆடியோ. அது எதுக்கு அந்த ஆடியோனா மணி மேக்னெட்டுக்கு. அந்த ஆடியோ என்ன பண்ணுங்க, ஹெட்போனை மாட்டிட்டு லைட்டா மைண்ட் சவுண்ட் வச்சு தூங்குங்க. நைட்டு தூங்கும் போது இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும் போது என்ன பண்றீங்க, சப்ளினிமல் மெசேஜை போட்டுட்டு நீங்க கண்ணை மூடி அப்படியே அதை கேட்டுட்டே இருங்க. தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே கழட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்போ ஓகே. கண்ணை மூடி எங்க இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க இருக்கக்கூடாது. எங்க போனோம், இன்னொரு யூனிவர்ஸ். ஓகே. இந்த யூனிவர்ஸ் கிடையாது. இந்த யூனிவர்ஸ் தான் வந்து நிறைய கட்டுப்பாடு, சட்டம், திட்டம், இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முடியும். ஓவர் நைட்ல எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் உண்டு. அதாவது இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்குன்றது சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? சொல்லுங்க சார். ஒரு ஒரு ரூமுக்குள்ள வந்துச்சு. நீங்க கதவு மூடிட்டீங்க. எந்த ரூமுக்குள்ள எந்த வழியா வந்ததோ அந்த வழியா போறதுக்கு பார்க்கும்போது கதவு மூடி இருக்கிறதால அந்த என்ன பண்ணுது, அந்த டோரை போய் முட்டுன்னு முட்டுது. ஓகே. முட்டுது, மோதுது, அது கை கால்லாம் உடையுது, கீழே விழுது, அது சிறகும் விழுது. என்ன பண்ண முடியாம அப்படியே முட்டி 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 விழுது. ஆனா அந்த கொஞ்சம் ஒரு செகண்ட் இப்படி திரும்பி ஒரு 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 90 டிகிரில இருந்து ஒரு 160 டிகிரில இப்படி திருப்பி பார்க்கும்போது பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு டோர் விசாலமா திறந்திருக்கு. அது கொஞ்சம் அது பார்த்துருந்தா டப்புன்னு அதுல போய் 4 செகண்ட்ல அது வழியா பறந்து வெளியே போயிட்டு இருக்கும். என்ன காரணம்னா அந்த ஈக்கு இதை துட்டா வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதால்தான் பிரச்சனை. ஆனா அந்த கொஞ்சம் அப்படி திரும்பி இன்னொரு வழி இருக்கு அதுல போயிடலாம்னு நினைச்சிருந்தா போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமா. அந்த வழி தாங்க இன்னொரு பிரபஞ்சம்.
உங்களுக்கு இதுலயே உட்காந்து நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. ஓகே சார். இன்னொரு இப்ப வந்து நம்ம ப்ராப்ளத்தை இந்த ஜாதகம், பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்க்கலாமா? இல்ல அதெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. கெட்ட நேரம் என்றது. அதெல்லாம் கெட்ட நேரம், ஜாதகம், ஜோசியம் எல்லாமே உங்களுடைய எண்ணப்படிதான் நடக்கும். ஓகே. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களோ கேட்காதீங்க, போகாதீங்க. தயவு செய்து ஜோசியம், ஜாதகம் அதெல்லாம் போகவே போகாதீங்க. எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகே சார். ஆமா, ஜாதகம், ஜோசியம் நமக்கு விதி போல இருக்கு, நமக்கு யாராவது செய்பின வச்சிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒண்ணுதாங்க, எண்ணங்கள். ம். நான் சொல்ற மெத்தடு யார் ஃபாலோ பண்ணிட்ட மெத்தடை நான் சொல்றேன்னா, ஹாக்கின்ஸ், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் நிக்கோலா டெஸ்லா, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த மாதிரி இவங்க சொல்றதை வச்சு தாங்க அந்த அறிகுறி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லல. ஓகே, ஓகே சார். உங்களுக்காக ஒரு லைஃப் நீங்க தான் எழுதப்படணுமே தவிர அடுத்தவங்க நம்பியாதீங்க. அடுத்தவங்க எழுதல. தயவு செய்து ஜோசியெல்லாம் உண்மையா பொய்யானா இருக்கு, இல்லன்னு இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இந்த மூணு வர்றதுக்கும், நல்லா இருக்கிறதுக்கும், நாசமா போறதுக்கும் என்ன காரணம்னா 5 இருக்குங்க விஷயம். ஒண்ணு, நீங்க எந்த வீட்டுல வசிக்கிறீங்களோ அந்த வீடு வாட்டர் லைனுக்கு மேல கட்டப்பட்டிருந்தால் அதுல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கிறதால உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, அந்த வீட்டுல குடும்ப தலைவியை சந்தோஷமா வச்சுட்டீங்கன்னா பணம் உங்களுக்கு கொட்டு கொட்டு கொட்டும். இது ரெண்டாவது. மூணாவது, கர்மா. அது உங்க கர்மா மட்டும் இல்ல, உங்க பேரண்ட் கர்மா, கிராண்ட் பேரண்ட் கர்மா, அத்தனை பேருடைய கர்மா சேர்ந்து உங்களுடைய டிஎன்ல இருக்கு, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனா. இது மூணாவது காரணம். நாலாவது காரணம் உங்களுடைய சக்கரங்கள். நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும். மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னே அண்ட் சகஸ்கரம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்குது. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சில வேலை செய்யுது. ஒன்று சூரியன் எஃப்எம், இன்னொன்று ரேடியோ எஃப்எம், இன்னொன்று ரேடியோ மெச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃப்எம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்கரா, ஒன்று சர்வைவல், இன்னொன்று சந்தோஷம், தன்னம்பிக்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, லீடர்ஷிப்பு, கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களும் கலர் விப்ஜிஆர், வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இந்த 7 கலர்ல இருக்கும். இந்த கலர் ஃபேட் ஆகி வேற வேற கலரை மாறும்போது, ஃப்ரீக்குவன்சி மாறும்போது தான். இப்போ சூரியன் எஃப்எம்முக்கு 93.5 வச்சிங்கன்னா பாட்டு கேட்கலாம். ஆனா அதே 93.6 வச்சீங்கன்னா குறகுறன்னு சவுண்ட் வரும், சரியா கேட்காது. அது மாதிரி இந்த சக்கரங்கள் பேலன்ஸ்டா இல்லைன்னா வாழ்க்கை சரியா அமையாது. இது இது 4வது ரீசன். 5வது ரீசன் ஒண்ணு இருக்கு. அதுதான் பிளானட். எது? நவகிரகம். அதனுடைய ரேடியேஷனும் நம்மளை நல்லா வச்சுக்கும், இல்லை நம்ம நாசமாவும் ஆக்கும். நான் சொன்ன இந்த 5 விஷயம் தான் ஒருத்தருடைய லைஃபுக்கு நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாம போறதுக்கும். இந்த 5ம் எவ்வளவு, ஒவ்வொன்றுத்துக்கு 20 மார்க் கூட, டோட்டல் எத்தனை மார்க் வருது? 100 மார்க். இந்த 100க்கு 100 யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. சரி, எவ்வளவு மார்க் இருந்தா ஒருத்தர் நல்லா வாழ்க்கையை வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 60-70 இருந்தா ஓகே. 35 மார்க் இருந்தாலே உங்க லைஃப் சூப்பர். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், 60 அதெல்லாம் கிடையாது, 35 இருந்தாலே போதும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மார்க், இந்த 5 விஷயத்துக்கு மார்க் போட்டா எவ்வளவு மார்க் தேர்வீங்க நீங்க? முப்பத்தஞ்சு கீழே இருப்பீங்க நீங்க? மேலதான் இருப்போம். அப்போ அப்போ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் நம்ம கிட்ட இல்ல, அது இல்ல, அது இல்ல, இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாக்கா இல்லாதான் போகும். இருக்குது, ஜெயிக்கிறேன், நாளைக்கு பாரு 24 மணி நேரம் என் லெவல்ல வேற அப்படின்னு பாசிட்டிவா பேசி பாருங்க. அதனால எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம். ஏன் இந்த தப்பு வருது, எதுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு லெசனை, ஒரு சப்ஜெக்டை நீங்க கத்துக்கிறதுக்காக தான் இந்த தப்பு நடந்திருக்கு. அது என்ன? பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாற்றணும்,
அது எப்படி பல மடங்கா பெருக்கணும் அப்படின்னு பணத்தை பத்தி ஒரு சரியான ஒரு கல்வி அறிவு இல்லாததும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்போ தப்பு நடக்குதுன்னா தப்புல இருந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு அதை சரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா யூ ஆர் சக்சஸ்ஃபுல். மறுபடியும் சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா நினைக்காதீங்க. கடவுள் வந்து அருள் தான் கொடுப்பாரு, பொருள் கொடுக்க மாட்டாரு, ஞாபகம் வச்சுங்க. பிரபஞ்சம் நீங்க என்ன வைப்ரேட் பண்ணீங்களோ அதுதான் வைப்ரேட் பண்ணும், அது மாத்தி வைப்ரேட் பண்ணாது. அவ்வளவுதான். இது ரெண்டுத்தை தெளிவா புரிஞ்சுங்க. கடவுள் Yes, sir. இருக்காரா இல்லையா அப்படின்னா கடவுள் சத்தியமா இருக்கான். ஆனா கடவுளுக்கும் உங்க பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கை காலு கொடுத்து சக்கரங்களை கொடுத்து எல்லாத்தையும் பக்காவா குத்தாச்சு. அதை யூஸ் பண்ண வேண்டியது யாருதுன்னா உங்களுடைய வேலை. அதனால கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேளுங்க, கடவுளே எனக்கு சக்தி கொடு, ரஜினி மாதிரி சக்தி கொடு, நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் ஏதாவது இருக்குன்னா போங்க, நாளைக்கு காலையில விட கோயிலுக்கு போங்க, என்ன வேண்டுங்க சக்தி மட்டும் கேளுங்க, பொருள் கேட்காதீங்க, கொடுக்கறது ரைட்ஸ் இல்லை. சக்தியை கேட்டுங்க, சக்தி வேணும் எனக்கு அப்படின்னு கேளுங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க, ஜெயிப்பது நிஜம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் இல்லை சார். இந்த பாசிட்டிவா திங்க் ஜெயிச்சு பண்ணணும், நம்ம ஃபீல் ஜெயிச்சுட்டு எனக்கு பண்ணணும். கால் பண்ணுங்க. சரிங்க இப்ப சார். நான் சொல்றதுல ஏதாவது பகுத்தறிவா இருக்கா இல்ல மூட நம்பிக்கை இருக்கா? இதுல மூட நம்பிக்கை எதுவும் இல்லை சார். இது ஆல்ரெடி நானும் சயின்ஸ் குரூப் படிச்சதுனால இது 2002 இருந்தே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப். பட் ஆனா எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் பிரச்சனை. பேச்சு வந்தது பேசுவேன், அதுக்கு அடுத்தது கடன் இருக்கு, கடன் அந்த நெகட்டிவ் எனர்ஜில போய்கிட வேண்டியதா இருக்கு. இவங்க ஹெல்ப் எதை பண்றவங்க help மறுபடியும் பண்றாங்க. சொல்றேன், எந்த ஒரு எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே சார். எக்கச்சக்கமா கடன் இருக்குன்னா அதை அடிச்சிட்டேன், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், கடவுளுக்கு நன்றி, யூனிவர்ஸ்க்கு நன்றி, நான் வந்து அபாண்டன்ஸா வந்துட்டேன். கடன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை, அது சொல்லாதீங்க. நான் ஓகே அபாண்டன்ஸா இருக்கேன், விபரீதமான பணம் வந்துச்சு, நன்றி, அது சொல்லுங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே ரைட், சார். ஓகே, ஆல் த பெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ரைட், சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.